ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்னென்னு பார்த்தீங்கன்னா லஞ்சு வந்து மீன் குழம்பு, ஜிலேபி மீன். அதுக்கு வந்து சட்டியை வச்சு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சோன்னே வெந்தயம் போடணும். எப்படி ஜிலேபி மீன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்ப்போம். வெந்தயம் பொரிஞ்சிடுச்சு. அடுத்து பச்சை மிளகாய், நல்லா வதங்கணும்னு வெங்காயம், சின்ன வெங்காயம். மீன் குழம்புக்கு சின்ன வெங்காயம் தான், பெரிய வெங்காயத்தோட சின்ன வெங்காயம் போட்டால் நல்லாயிருக்கும். அடுத்து தக்காளி, வெங்காயம் வதங்கினோன்னே தக்காளி, நல்லா வதங்கணும். நல்லா வதங்குற வரைக்கும் கிண்டிகிட்டு இருக்கணும். அது வந்து எந்த அளவுக்கு வதங்குதோ அந்த அளவுக்கு வந்து நமக்கு குழம்புக்கு வந்து டேஸ்ட்டு கிடைக்கும். வெங்காயம் தக்காளி வதங்குறது வந்து நல்லா வதங்குனுச்சுன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நல்லா தொக்கு மாதிரி வதங்கிடுச்சு பாருங்க. அந்த தக்காளி வந்து நல்லா இதாகிடுச்சு. நல்லா வதங்கினோன்னே நம்ம வந்து அந்த குழம்புல அதுக்கு தேவையான குழம்பு, அதாவது புளி, மிளகாய் பொடி, தேங்காய், மஞ்சத்தூள், உப்பு எல்லாம் மிக்ஸ் பண்ணி ஒரு இதை வச்சுருக்கோம். அதை எடுத்து அதில் ஊற்றிட வேண்டியது தான். இதை வந்து நல்லா மூடி வச்சுட்டு நல்லா கொதி வரணும். நல்லா கொதித்து அந்த குழம்பு நல்லா கொஞ்சம் சுண்டி வரணும். சுண்டி வந்தோடனே மீன் போட்டு இறக்கணும். அதை ஊற்றியாச்சு. கொஞ்சம் அதை என்ன பண்ணணும், இந்த மீன் வந்து இந்த குழம்பு வந்து நல்லா ஹீட் ஆகணும்.
ஹீட் ஆகி நல்லா சுண்டி வந்தோடனே மீன் குழம்பு நல்லா சுண்டிடுச்சு. இப்போ அலசி வச்ச மீனை எடுத்து அதில் போட வேண்டியது தான். குழம்பு ரெடி ஆயிடுச்சு. மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான், இறக்கி சாப்பிட வேண்டியதுதான். மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான், மீன் குழம்பு இறக்கி சாப்பிட வேண்டியதுதான். எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறந்துடாமல். தேங்க்யூ.